நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம் அம்மா பாத் ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் கரீம் வ ஃபில் குர்ஆனில் மஜீத் பாத அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஃபضل பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். என்னுடைய உரையை ஆரம்பிப்பதற்கு முன்னால் நாயகத்தின் சுன்னத்தை பின்பற்றியவனாக ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்லாஹு தஆலா ஒவ்வொரு கூட்டத்தார்களிலும் நிகழக்கூடிய நிகழ்வுகளை அடுத்து பின்னால் வரக்கூடிய கூட்டத்தார்களுக்கு ஒரு படிப்பினையாகத்தான் வைத்திருக்கிறான். அதுபோன்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நம்முடைய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை முழுவதும் நமக்குண்டான ஒரு படிப்பினையாகத்தான் இருக்கிறது. இஸ்லாமிய வரலாற்றிலே மிக முக்கியமான போர்களில் இந்த ஹந்தக் போரும் ஒன்றாகும். இந்த ஹந்தக் போர் சவ்வால் மாதம் பிறை 5 நடந்தது. நளின கூட்டத்தார்கள் இஸ்லாமியர்களுக்கு செய்த மோசடியின் காரணமாக முஸ்லிம்களினால் இழிவாக்கப்பட்டு கேவலப்பட்டார்கள். இதற்கு முஸ்லிம்களை பழிவாங்குவதற்காக வேண்டி அவர்கள் அரபியர்கள் அனைவரையும், அதாவது முஸ்லிம்களுக்கு எதிரான எல்லாரையும் ஒன்று திரட்டினார்கள். இந்த படை அந்த மதீனா நகரில் வாழக்கூடிய குழந்தை முதல் முதியவர்கள் வரை உள்ள அனைவருடைய எண்ணிக்கை விடவும் அதிகமானதாக இருந்தது. இந்த செய்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அறிந்தவுடன் சஹாபாக்களை அழைத்து ஆலோசனை செய்கிறார்கள். அப்பொழுது சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், நாங்கள் பாரசீக நாட்டில் இருக்கும்போது எங்களை யாராவது எதிரிகள் தாக்க வருவதாக இருந்தால் நாங்கள் முன்பதாகவே எங்கள் ஊரை சுற்றி ஒரு அகலை தோண்டுவோம், அது போன்று இங்கும் நாம் தோண்டுவோம் என்பதாக கூறுவார்கள். இந்த முறை அன்றைய காலத்தில் அரபியர்களிடத்தில் யாரும் அறிந்திராததாக இருந்தது. பின்பு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை ஏற்று தன்னுடைய சஹாபாக்களிடத்திலே ஒவ்வொரு 10 நபர்களும் 40 முழம் அளவு அகல் தோண்ட வேண்டும் என்பதாக சொன்ன உடனே சஹாபாக்கள் எந்த ஒரு மாற்று கருத்தும் தெரிவிக்கவில்லை. உடனே அகல் தோண்ட ஆரம்பிக்கிறார்கள். இது போன்ற ஒரு காலை நேரத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறார்கள். அந்த நேரம் கடுமையான குளிர் நேரமாக இருக்கிறது. அந்த நேரத்திலும் கூட சஹாபாக்கள் அகல் தோண்டுவதிலே மும்முரமாக இருந்து அகலை தோண்டிக் கொண்டிருந்தார்கள். இதை பார்த்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் இவ்வாறாக துஆ செய்கிறார்கள், இன்னல் ஐஷுல் ஆகிரத்தி ஃபக்ஃபிர் லில் அன்சார வல் முஹாஜிரத என்பதாக அல்லாஹ் தஆலா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள். மதீனாவில் இருக்கக்கூடிய எல்லா முஸ்லிம்களையும் அழிப்பதற்காக பெரும் படையை திரட்டிக் கொண்டு குறைஷிகளும் குறைஷி அல்லாதவர்களும் மதீனாவை நோக்கி வந்து கொண்டிருந்தார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறைஷி அல்லாதவர்களிடத்திலே ஒப்பந்தம் செய்து கொண்டால் அவர்களை அந்த போர் முனையிலேயே திருப்பி விடலாம் என்பதாக எண்ணி அன்சாரிகளின் தலைவர்களான சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் அழைத்து ஆலோசனை செய்கிறார்கள். கத்துப்பன் கிளைஞர்களிடத்தில் நாம் நம்மளுடைய விளைச்சல்களில் 1/3 பங்கை தருகிறோம், நீங்கள் போரிலிருந்து விலகிக் கொள்ளுங்கள் என்பதாக கேட்போமா என்பதாக கேட்டதற்கு அன்சாரிகள் அவர்கள், நாங்கள் யா ரசூலல்லாஹ், இது அல்லாஹ்வுடைய கட்டளையாக இருந்தால் நாங்கள் அதற்கு கட்டுப்படுகிறோம், அல்லது இது எங்கள் நலனுக்காக இருந்தால் அதை நாங்கள் விரும்பவில்லை. நாங்கள் ஒருபோதும் அவர்களுக்காக எந்த ஒரு பொருளையும் கொடுக்க மாட்டோம், எங்கள் வாளை தவிர எந்த ஒன்றையும் அவர்களுக்கு ஒருபோதும் தரமாட்டோம், இறுதி வரை அவர்களிடம் போர் செய்வோம் என்பதாக சொன்னார்கள். இன்னும் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த போரில் அவர் அம்பினால் படும் காயம்பட்டு தன்னுடைய இறுதி தருவாயிலே அல்லாஹ்விடத்தில் இவ்வாறாக துஆ செய்கிறார்கள், யா அல்லாஹ், இந்த போர் இத்துடன் முடிவடைகிறது என்றால் இந்த காயத்துடனே என்னை மரணிக்க செய்வாயாக, இல்லை என்றால் இந்த போர் தொடரும் என்றால் என்னை இந்த போரில் ஈடுபட செய்வாயாக என்பதாக கேட்டார்கள். என்றால் எந்த அளவிற்கு இஸ்லாத்திற்காக அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்ய வேண்டும் என்ற மன வலிமை இருக்கிறது என்பதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் சகோதரர்களே. எனவே இந்த அன்சாரிகளுடைய இந்த மன வலிமையையும் மன உறுதியையும் இன்னும் சஹாபாக்களுடைய தியாகத்தையும் பொறுமையையும் அல்லாஹ் மிக பிரியப்பட்டு அல்லாஹ் தன்னுடைய உதவியை இறக்கிறான்.
இயக்குகிறான். அந்த எதிரி படைகளில் மத்தியில் ஒரு பிளவை ஏற்படுத்தி கடுமையான காற்றை கொண்டு அவர்களுடைய கூடாரங்களையும் அவர்கள் பொருள்களையும் எரிய செய்து விடுகிறான். பிறகு தன்னுடைய மலக்குமார்களை அனுப்பி அவர்களுடைய உள்ளங்களிலே கடுமையான பயத்தையும் நடுக்கத்தையும் ஏற்படுத்தி அவர்களை புறமுதுகிட்டு ஓடச் செய்து ஒரு மகத்தான வெற்றியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தருகிறான். மேலும் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், நாங்கள் இந்த அகல் தோண்டும் சமயத்தில் நாங்கள் கடுமையான பசிக்குள்ளாக்கப்பட்டோம். அந்த சமயத்திலே நாங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்று எங்களுடைய வயிற்றிலே பசியின் காரணமாக கல்லை கட்டி இருப்பதை காண்பித்தோம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வயிற்றை காட்டினார்கள். ஒன்றல்ல, ஒன்றுக்கு இரண்டாக கட்டியிருந்தார்கள். மேலும் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பசியில் இருப்பதை அறிந்த உடனே ஒரு ஆட்டை அறுத்து தன்னுடைய மனைவியை ஒரு தொலி கோதுமையை அரைத்து ரொட்டி செய்தார்கள். பின்பு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்று நாயகத்தையும் சில தோழர்களையும் அழைத்து உணவருந்த வாருங்கள் என்பதாக கூறிவிட்டு அவர்கள் வீட்டிற்கு சென்று விடுகிறார்கள். ஆனா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா சஹாபாக்களையும் அழைத்துக் கொண்டு ஜாபிர் ரலியல்லாஹு அவர்கள் வீட்டிற்கு வருகிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மோஜிசாவை கொண்டு அவர்கள் வந்தவர்கள் அனைவரும் நிம்மதியாக சாப்பிட்டு விட்டு சென்றார்கள். ஆனால் ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சமைத்த ஆணவம் சரி, சுட்ட ரொட்டியும் சரி சிறிதும் குறையவில்லை. ஆக ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பசியை தீர்க்க வேண்டும் என்று நினைத்தார்கள். ஆனா அல்லாஹ் தஆலா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முஅஜிசாவை வைத்து அனைத்து சஹாபாக்களுடைய பசியை நீக்கினார். எனவே நாமும் இந்த ரமதானுடைய மாதத்திலே சஹர், இஃப்தார் போன்ற நேரங்களிலே நோன்பாளிகளுக்கும் மற்றவர்களுக்கும் உணவளிப்பதற்கு வல்லாஹ் ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் செய்வானாக என்று துஆ செய்து என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வ ஆகிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.